இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது, அவரது உடலை உண்கிறோம், அவரது ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவரது வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஆதாயமாக்கி கொண்ட நாம் இந்த உலக காரியங்கள் அல்ல, இயேசுவுக்கு சான்று பகருகிறவர்களாய், இயேசுவை பறைசாற்றுகிறவர்களாய், இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறவர்களாய், உயிர்த்த இயேசுவை இந்த உலகத்தின் முன்பாக நிறுத்துகிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது, அவரை குறித்து நாம் பறைசாற்ற வேண்டும். பவுலடியார் கிறிஸ்துவுக்கு எதிராக நின்றவர், கிறிஸ்துவ கொள்கைகளுக்கு எதிராக நின்றவர். எப்பொழுது உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாரோ, உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே, இயேசுவே என் ஆண்டவர், அவருக்காக நான் சான்று பகருகிறேன் என்று இயேசுவை குறித்து அவர் பறைசாற்ற ஆரம்பித்தார். வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று அவர் உரிமையோடு சொல்ல ஆரம்பித்தார். இந்த சவுல் இறந்து பவுலாய் மாறி இருக்கிறான். பவுலுக்குள்ளாய் இயேசு இருக்கிறார், இயேசு செயல்படுகிறார், இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பவுலடியார் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவின் உடலை ஒவ்வொரு நாளும் நாம் உண்கிறோம், இயேசுவின் இரத்தத்திலே நாம் பங்கு கொள்ளுகிறோம். அவரது உடலை இரத்தத்தை உண்கிற நான் இயேசுவை குறித்து பறைசாற்றுகிறேனா, அல்லது அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம் எனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறதா? அந்த உயிர்த்த இயேசு என்னை உருமாற்றி இருக்கிறாரா? இயேசுவாக இந்த இயேசுவை குறித்து சான்று பகருகிற ஒரு மகனாக, மகளாக என்னை அவர் செயல்பட வைத்திருக்கிறாரா? அல்லது வெறுமனே அப்பத்தையும் ரசத்தையும் உண்டு செல்லுகிற ஒரு மகனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பவுலடியார் கொரிந்தியர் திருமுகத்திலே சொல்லுகிறார், இயேசுவின் உடலை குறித்து, இதோ இந்த உடலையும் இரத்தத்துக்கு எதிராக செய்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்த இயேசுவோடு நாம் பயணிக்கிற நாம், அவரது உணவை உண்கிற, அவரது உடலை உண்கிற நான் உருமாறி இருக்கிறேனா, மாற்றப்பட்டு இருக்கிறேனா, இயேசுவை குறித்து பறைசாற்றுகிறேனா? சிந்திப்போம், இயேசுவோடு பயணிப்போம், செயல்படுவோம்.